ஈரான் முன்னாள் உயர்தலைவர் காமெனியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்வோம் என ஒருவர் ஆவேசமாக கத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காமெனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த முகமது ரசூலி என்ற கவிஞர் டிரம்பை வீழ்த்துவோம், அமெரிக்காவை வீழ்த்துவோம், இஸ்ரேலை வீழ்த்துவோம் என முழங்கினார். உலகின் மோசமான மனிதரை இன்னும் ஏன் விட்டு வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் முழங்கினார். இதை கேட்டு அங்கு கூடியிருந்தோர் ஆவேசமாக பதில் குரல் எழுப்பினர். ஈரான் தன்னை கொல்ல முயற்சிப்பதாக ட்ரம்ப் கடந்த ஆண்டே கூறியிருந்தார். பலரும் அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவின் தற்காலிக வாழ்க்கை சூழலை எதிர்கால சந்ததியினர் அறிய வினோத ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெரிய இரும்பு ட்ரம்பில் கோகோ கோலா, ஐபோன் போன்ற பொருட்களை இட்டு அது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. இதை சரியாக 250 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2276ஆம் ஆண்டு வெளியே எடுக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க அரசமைப்பு சாசனத்தின் பிரதி, சுதந்திரத்தை பிரகடனம் செய்த ஆவணத்தின் பிரதி உள்ளிட்ட பொருட்களும் இந்த ட்ரம்மில் உள்ளன. இந்த ட்ரம்மிற்கு டைம் கேப்சூல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தங்க கடத்தல், போதை மருந்து கடத்தல் போன்றவற்றை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாகிஸ்தானில் வினோதமாக மனித தொப்புள் கொடி கடத்தல் நடைபெற்றுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து தொப்புள் கொடி கடத்த முயன்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேர் சீனர்கள். பிரசவங்களின் போது அகற்றப்படும் தொப்புள் கொடியை சேகரித்து காய வைத்து வியட்நாமிற்கு ஏற்றுமதி செய்வதாக இவர்கள் கூறினர். இந்த தொப்புள் கொடி ஸ்டெம் செல் சிகிச்சை, தோல் சுருக்கத்தை அகற்றி உடல் மூப்படைவதை தடுப்பது உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் ஆற்று நீரை போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சாலைகளில் கார்கள் சிக்கிக்கொண்ட நிலையில் மக்கள் நீரில் நடந்து செல்லவும், சிலர் நீந்தியும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு உலகெங்கும் அசுரவேக வளர்ச்சி கண்டு வருவதன் விளைவாக ஸ்மார்ட் போன்களின் விலை அதிகரித்து வருகிறது. ஸ்மார்ட் போன்களுக்கான மெமரி சிப் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து ஏஐ டேட்டா சென்டர் நிறுவனங்கள் மொத்தமாக சிப்களை கொள்முதல் செய்து விடுகின்றன. இதனால் ஸ்மார்ட் போன்களுக்கான மெமரி சிப் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டு அவற்றின் விலை அதிகரிக்கிறது. மெமரி சிப் கிடைக்காததால் ஷாவ்மி, ஓப்போ, விவோ ஆகிய 3 சீன நிறுவனங்களும் உற்பத்தியை 30% வரை குறைத்துள்ளன. இதனால் இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் விலை கடந்த சில மாதங்களில் 15% வரை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனம் கூட மெமரி சிப் தட்டுப்பாட்டால் தனது தயாரிப்புகளின் விலையை அதிகரித்திருந்தது. எனினும் சாம்சங் தனக்கான மெமரி சிப்புகளை தானே உற்பத்தி செய்வதால் அது சிக்கலில் இருந்து தப்பிவிடுகிறது. பிற நிறுவனங்கள் மெமரி சிப்புகள் திறனை குறைப்பது, முந்தைய தொகுப்பு சிப்புகளையே பயன்படுத்துவது, கேமரா பிக்சல் அளவு குறைப்பு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. மெமரி சிப் தட்டுப்பாடு அடுத்த ஆண்டு இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை ஆய்வு நிறுவனங்கள் கூறுகின்றன. சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான காட்சிகளை நீக்க இன்ஸ்டாகிராமுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது குறித்து 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சிறார் பாலியல் காட்சிகள் இன்ஸ்டா பதிவுகளிலும் விளம்பரங்களிலும் அதிக அளவு இடம்பெறுவதாக ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. பயனாளர் பெயர் என்ற புதிய அம்சம் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தப்படவிருந்த நிலையில் அது குறித்தும் அண்மையில் மெட்டாவிடம் அரசு விளக்கம் கேட்டிருந்தது. திரைப்படங்கள், OTT நிகழ்ச்சிகளை சட்டவிரோதமாக அனுமதிக்கும் விவகாரத்தில் மற்றொரு சமூக ஊடகமான டெலிகிராமிடம் அண்மையில் அரசு விளக்கம் கேட்டிருந்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு இந்தியா போட்டியிட உள்ள நிலையில் அதற்கான ஆதரவை திரட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார். வளைகுடா நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் அமைச்சர் அங்கு இந்தியாவுக்கு ஆதரவு திரட்டுவதுடன் வர்த்தகம், முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்தும் பேசுகிறார். 2028-2029 ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபைக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் இந்தியா போட்டியிட திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டால் மீண்டும் தோற்கடிக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் சிவசேனா கட்சிகளில் ஏற்பட்டுள்ள பிளவு இவ்வாக்கெடுப்பில் பிரச்சனையாக இருக்காது என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியடைந்ததால் எரிச்சல் அடைந்துள்ள பிரதமர் மோடி எதிர்த்தரப்பில் சில கட்சிகளை உடைத்து ஆதரவை பெருக்கி அம்மசோதாவை நிறைவேற்ற துடிக்கிறார் என்றும், ஆனால் அது நிறைவேறாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டார். மக்களவையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற 365 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 318 வாக்குகளே உள்ளது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள பாஜக தலைவர் நிதின் நபீன் அங்கு சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் மாநில பாஜகவின் மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து பேசினார். அடிமட்டத்தில் கட்சியை வலுவாக்குவது, தேர்தல் வியூகங்கள் குறித்து அவர் பேசியதாக தெரிகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்வியை சந்தித்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தற்போது அயோத்தி முறைகேடு விவகாரமும் பெரும் சவாலாக வந்துள்ளது. இந்நிலையில் நிதின் நபீனின் பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை விவகாரத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ள நிலையில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் அமைதி காப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சி வினவியுள்ளது. முறைகேடு விவகாரத்தில் தங்களுக்கு அவப்பெயர் வரும் என்பதால் பாஜகவும் RSSம் இதிலிருந்து தள்ளி நிற்பதாக உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ஆராதனா மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் அறக்கட்டளை மூத்த நிர்வாகிகள் மீது இதுவரை ஏன் வழக்கு பதியப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 2029ஆம் ஆண்டு ராகுல் காந்தி பிரதமராக்கப்பட வேண்டும் என்றும் அது நாட்டின் வரலாற்று தேவை என்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா மாநிலம் உருவாக சோனியா காந்தி முக்கிய பங்கு வகித்தார் என்றும் அதற்கு நன்றிக்கடனாக ராகுல் காந்திக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என மக்களை கேட்டுக் கொண்டார். 2029 தேர்தலில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சிகள் தரப்பில் பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கான காங்கிரசின் முன்னெடுப்பாக ரேவந்த் ரெட்டியின் பேச்சு பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா மாநகரின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ள டிராம் வண்டிகள் புதுப்பொலிவு பெற உள்ளன. டிராம்கள் பேட்டரியில் இயங்கும் வகையில் மாற்றப்படும் என்றும் பெட்டிகளில் AC வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. குடியிருப்புகள், வணிகப் பகுதிகள், வழிபாட்டு தலங்களை இணைக்கும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டு டிராம்கள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகின் மிக பழமையான போக்குவரத்து முறைகளில் ஒன்றாக டிராம்கள் உள்ள நிலையில் தற்போது இந்தியாவில் கொல்கத்தாவில் சில டிராம் வண்டிகள் மட்டும் இயங்கி வருகின்றன. அமெரிக்கா எப்போதும் முதன்மையான நாடாக இருக்கும் என்றும் ஒருபோதும் அது வீழாது என்றும் அதிபர் ட்ரம்ப் உரையாற்றினார். அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடையும் விழா அந்நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் வாஷிங்டனில் உரையாற்றிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த தினம் அமெரிக்க வரலாற்றின் மகிழ்ச்சியான தினம் என்றும் புகழ்பெற்ற மைல்கற்களில் ஒன்று என்றும் கூறினார். வழக்கமாக தேசம் குறித்து மட்டுமே பேசப்படும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் ட்ரம்ப் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தனக்கு ஆதரவு திரட்டும் ரீதியில் அரசியல் பேசியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு ட்ரம்ப் மரியாதை செலுத்தினார். வியட்நாம் போரில் சிறப்பு படைக்கு தலைமை தாங்கிய முதல் கருப்பின அதிகாரிகளில் ஒருவர் மற்றும் 2ஆம் உலகப் போர் வீரர்களில் இதில் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் சவப்பெட்டியில் போர்த்தியிருந்த அமெரிக்க கொடி, ரைட் சகோதரர்கள் முதலாக விமானத்தில் பறந்தபோது அதில் கட்டப்பட்டிருந்த தேசிய கொடி ஆகியவையும் ட்ரம்ப் உரை நிகழ்த்திய மேடையில் இடம்பெற்றிருந்தன. அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின விழா அந்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நியூயார்க் நகரில் விமானப்படையினரின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் கலந்து கொண்டு வானில் பிரமிக்க வைக்கும் சாகசங்களை நிகழ்த்தின. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்.
அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நியூயார்க் துறைமுக பகுதியில் கப்பல்களின் அணிவகுப்பு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அமெரிக்க நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களுடன் நட்பு நாடுகளின் கப்பல்களும் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு ஹட்சன் நதி வழியாக பயணித்து உலக புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலையை கடந்து சென்றனர். இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான மக்கள் கரையோரத்திலிருந்து கண்டுகளித்தனர். மத்திய அரசிடமிருந்து 3500 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சத்தீஸ்கரைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். அஸ்வினி பாந்தே என்ற அந்த நபர் தனது மனுவில் ராய்ப்பூர் விமான நிலையம் அமைந்துள்ள நிலம் தனது முன்னோர்களுக்கு சொந்தமானது என தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது ராணுவ தேவைகளுக்காக அந்த நிலத்தை பிரிட்டிஷ் அரசு தற்காலிகமாக கையகப்படுத்தியதாகவும், ஆனால் அது மீண்டும் ஒப்படைக்கப்படவில்லை எனவும் இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என அஸ்வினி பாந்தே வலியுறுத்தியுள்ளார். 35 ஆண்டுகளாக இதற்காக சட்ட போராட்டம் நடத்துவதாகவும், இதுவரை அதற்காக சுமார் 20 கோடி ரூபாய் வரை செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதி கனமழை பொழிந்துள்ளது. அதிகபட்சமாக விக்ரோலி பகுதியில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதைத் தொடர்ந்து ராமந்திர் பகுதியில் 25 சென்டிமீட்டரும், சாந்தாக்ரூஸ் பகுதியில் 23 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 606 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 1081 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழக குடிநீருக்காக வினாடிக்கு 333 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 111.95 அடியிலிருந்து தற்போது 112.35 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 1287 மில்லியன் கனஅடியாக உள்ளது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை காரணமாக முக்கிய அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கான நீர்வரத்து 7158 கனஅடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 57.12 அடியாக உள்ளது. இதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து 1449 கனஅடியாக அதிகரித்துள்ளதுடன் நீர்மட்டம் 80.90 அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் குடிநீரை தவறாக பயன்படுத்தினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகனங்களை கழுவுவது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது உள்ளிட்ட பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கான நீர் விநியோகம் 50% வரை குறைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கோனே ஐலண்ட் கடற்கரையில் கடும் இடியுடன் கூடிய புயல் தாக்கியது. அப்போது வானில் சுழலும் புனல் மேகம் உருவாகி அங்கிருந்த மக்களுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பலத்த காற்றால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்கள், குடைகள், கடற்கரை நாற்காலிகள் மற்றும் மணல் காற்றில் பறந்தன. அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடினர். இது குறுகிய நேரம் மட்டுமே நீடித்திருந்தாலும் அப்போது வானிலை நிலைமை மிக ஆபத்தாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் திரிகோணமலை கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான மீன்பிடி படகில் இருந்த 3 மீனவர்களில் 2 உயிருடன் மீட்கப்பட்டனர்.
மீட்கப்பட்டவர்கள் இருவரும் தந்தை மற்றும் மகன் என தெரியவந்துள்ளது. படகின் உரிமையாளரான மற்றொரு மீனவர் தொடர்ந்து மாயமாகி இருக்கக்கூடிய சூழலில் அவரை தேடும் பணியில் கடற்படையினரும் மீனவர்களும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த படகு விபத்து சம்பவம் திரிகோணமலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 3 கடல் மைல் தொலைவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சென்னை திருவேற்காட்டில் நடந்த திருமண நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் ஒன்றாக பங்கேற்றனர். திமுக தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் ஒன்றாக கலந்து கொண்ட அவர்கள் அருகருகே அமர்ந்தனர். விழாவில் பேசிய உதயநிதி, சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக குற்றஞ்சாட்டினார். இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க அத்தனை பேரும் நாங்க என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான அந்த உறவை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும், எந்த அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கழகம் என்றைக்குமே ஒரு காவல் அரணாக நிச்சயம் உங்களோடு நம்முடைய தலைவர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். அதிமுகவை சமயம் பார்த்து அழிப்பதற்கு முதல்வர் விஜய் அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸ் தொடர்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், அடுத்த கட்சியை அழிப்பதற்கு அக்கறை செலுத்தும் விஜய் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சாடியுள்ளார். ஐயா எடப்பாடி அவர்கள் கட்டி காத்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயம் பார்த்து அழிப்பதற்கு அதிரடி ஆஃபர்களை அள்ளித்தளித்து அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸும் தொடர்கிறது. அதே போல இன்றைக்கு அடுத்த கட்சியை அழிப்பதற்கு அக்கறை செலுத்துகிற விஜய் அவர்கள் தன் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி, போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. ரீல்ஸ் மட்டும் வாழ்க்கை இல்லை, அது வெறும் உந்துகோல் மட்டுமே என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தினமும் பசிப்பது போல அரசியலும் நம் அன்றாட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், குறைந்தபட்சம் அரசியலை கவனிக்கவாவது செய்யுங்கள் என மாணவர்களை கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் அறிவாற்றலை முந்தும் AI இன்னும் உருவாக்கப்படவில்லை என்றார். ஏங்கிறது பெரிய ஒரு பாசிபிலிட்டி. அதை உங்களோட லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அளவோட தேவையானபடி நீங்க தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸை பீட் பண்ற AI இன்னும் உருவாக்கப்படவில்லை. இன்னும் 50 வருடத்திற்கு அது உருவாக்கப்படாது. அதற்குள் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு 50 வருடத்துக்கு உங்களை மிஞ்சும் AI வராது. கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். மஞ்சக்குப்பத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அண்ணா மார்க்கெட் மற்றும் நவீன மீன் அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளை பார்வையிட்ட அவர், சொரக்குப்பத்தில் அம்ருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்கவும் அமைச்சர் உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் புதிய உச்சமாக 9,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 2,289 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கோடை குறுவை அறுவடை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர். ஆகவே இந்த புதிய உச்சத்தின் அளவு இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகரின் குடிநீர் விநியோகம் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்பை நவீனமயமாக்க ஆசிய வளர்ச்சி வங்கி 2,190 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 170 கிலோமீட்டருக்கும் அதிகமான குடிநீர் மற்றும்
கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு 7 நீர் இறைக்கும் நிலையங்கள் மற்றும் 38 கழிவுநீர் இறைக்கும் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொது சுகாதாரம், வாழ்க்கை தரம் மற்றும் நகரின் நீர் மேலாண்மையை வலுப்படுத்த உதவும் என ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய இயக்குநர் வியோ ஓகா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா அகற்றும் பணிகள் நாளையும் தொடரும் என ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். 2வது நாளாக இன்று குழாய்களில் உள்ள அம்மோனியா அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது நிறைவடையாத பட்சத்தில் நாளையும் தொடரும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இப்போ டேங்கரில் ஹை ப்ரெஷரில் இருக்கிறது டக்குன்னு மூவ் ஆகிடும். இப்போ வால்வ்ஸ், பைப் லைன்ஸு அங்கங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது 1 by 1 ஓப்பன் பண்ணி செக்அப் பண்ணி மெதுவாக லோ ப்ரெஷரில் தான் அது மூவ் ஆகும். அதனால் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் போகும். தேவைப்பட்டால் நாளைக்கு மார்னிங்கும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். தஞ்சையில் மின்னொளியில் திறந்தவெளி மைதானத்தில் 1500 பரத கலைஞர்கள் ஒரு சேர நடனமாடி அசத்தினர். பூண்டி புஷ்பம் கல்லூரி மைதானத்தில் கலை பயண வழிகாட்டுதல் சங்கமம் சார்பில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் இந்திய பாரம்பரியத்தை உலக அரங்கில் உயர்த்தும் வகையில் சர்வசப்தம் என்ற பரதநாட்டிய நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வு பாரத் புவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சென்னை புழல் மத்திய சிறையில் ரவுடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய 4 தண்டனை கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டனர். ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 3 கைதிகளுடன் இணைந்து தஞ்சாவூர் ரவுடி லாலி மணிகண்டன் சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக லாலி மணிகண்டன் சேலம் மத்திய சிறைக்கும் அவரது கூட்டாளிகள் 3 பேர் கடலூர் மத்திய சிறைக்கும் மாற்றப்பட்டனர். எல்னினோ தாக்கம் குறித்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் மணல் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பரமக்குடி அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் சரவணன் என்பவர் உருவாக்கிய இந்த மணல் சிற்பத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் எல்னினோ மற்றும் புவி வெப்பமயமாதல் குறித்தும் பொதுமக்களுக்கு ஆசிரியர் சரவணன் விளக்கம் அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப்பொருள் ஒழிப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இனாம் மணியாச்சியில் தொடங்கிய மாரத்தான் போட்டியை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வார விடுமுறையை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சண்முக நதியில் நீராடி பொது வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மலைக்கோயிலில் ஒரு வழி பாதை அமல்படுத்தப்பட்டுள்ளது. விஞ்ச், ரோப்கார் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வார விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காலை முதல் நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பொது தரிசனத்திலும் கட்டண தரிசனத்திலும் நீண்ட வரிசை காணப்பட்டது. கூட்டம் அதிகளவில் இருந்ததால் கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கல்லூர் கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 35க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தீவிர வாகன சோதனைக்கு பிறகு மக்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் மக்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கோவை மருதமலையில் கூடுதல் வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் தாக்கல் செய்துள்ள மனுவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் எவ்வித மேம்பாட்டு பணிகளையும் அனுமதிக்க முடியாது என்ற நீதிமன்ற உத்தரவு அமலில் உள்ளதால் கூடுதல் வாகன நிறுத்தம் அமைக்க வனத்துறை ஒப்புதல் வழங்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல 35 கோடி ரூபாயில் தெப்பக்காடு யானைகள் முகாமை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருந்தவர்கள் மட்டுமே கோபுரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அட்டை இல்லாமல் மூலவர் கோபுரத்திற்கு செல்ல முயன்ற பக்தரை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் 2ஆம் தாள் தேர்வு தமிழகம் முழுவதும் உள்ள 613 மையங்களில் நடைபெற்று முடிந்தது. பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிய மற்றும் பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதை உச்சநீதிமன்றம் கட்டாயமாக்கியதை அடுத்து பள்ளி கல்வித்துறை இந்த சிறப்பு தேர்வை நடத்தியது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த தேர்வுக்கு 1,67,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண்ணை காரில் கடத்திய உறவினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அஜித்குமார் என்பவரும் சித்திரை வள்ளி என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் காவல் நிலைய விசாரணை முடிந்து ஆட்டோவில் திரும்பிய போது பெண்ணின் உறவினர்கள் ஆட்டோவை வழிமறித்து சித்திரை வள்ளியை காரில் கடத்தினர். கணவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு 3 மணி நேரத்தில் பெண்ணை மீட்டனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நூதன கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளை சந்தித்து அவர்களிடம் இருந்து கையெழுத்துக்களை பெற்று அதை முதல்வர் விஜய்க்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் பெற்றோர் இல்லாத 14 வயது சிறுமிக்கு அவரின் சித்தப்பா பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் அவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிறுமியின் சித்தப்பாவை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் சட்டப்படி கைது செய்யப்படவில்லை என கூறி அவரை ஜாமீனில் விடுவிக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சரத்குமார் குறித்து காணொலி வெளியிட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட சரண் ஜெயராமன் எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மும்தாஜ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது திமுக சார்பில் சட்டவிரோதமாக சரண் ஜெயராமன் கைது செய்யப்பட்டதாக வாதிடப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி மும்தாஜ் போலீசார் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு கைது செய்யவில்லை என கூறினார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விளக்கமளிக்க உத்தரவிட்ட நீதிபதி சரண் ஜெயராமனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் அரசு சார்பில் இதுவரை தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தராததாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். அவசர உதவிக்கு கூட நகர்ப்பகுதிகளுக்கு தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கும் அந்த மக்கள் உடனடியாக செல்போன் டவர் அமைக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அவர்களின் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வத்திராயிருப்பு வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் பலத்த காற்றால் தென்னை ஓலைகள் மின்கம்பியில் விழுந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதிக்குள்ளாகினர். மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக சென்று சேதங்களை சரி செய்து மின் இணைப்பை மீண்டும் வழங்கினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கடந்த சில நாட்களாக ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. சங்கரபாண்டிபுரம் பகுதியில் சிக்கிய இந்த கரடிக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலம் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது.
அதன் பிறகு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கரடி பாதுகாப்பாக கொண்டுவிடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பட்டை அங்காடியில் வாழை இலை விலை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. தர்மத்துப்பட்டி, அணைக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வாழை இலைகள் கடந்த வாரம் கட்டு 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 1500 ரூபாய் வரை ஏலம் போகிறது. வரத்து குறைவு மற்றும் ஆனி மாத முகூர்த்த நாட்களால் தேவை அதிகரித்துள்ளதே இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உலக அளவில் மக்கள் தொகை மிகுந்த நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள சீனா இயந்திர மனிதர்களை ஏற்றுமதி செய்வதில் சாதனை படைத்து வருகிறது. இந்நாடு ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் சுமார் 1,03,00,000 ரோபாட்டுகளை 150 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதில் தென்கிழக்காசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கே அதிக அளவில் ரோபாட்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூய்மை பணிக்கான ரோபோட்டுகளே அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகளில் மனிதர்களுக்கு பதில் பணிபுரிய 70,000 ரோபாட்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன. மேற்கத்திய நாடுகளில் மக்கள் தொகை குறைவாக உள்ள நிலையில் அங்கு ரோபாட்டுகளின் தேவை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநில சட்டமன்றத்தில் 4வது அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்து இந்நடைமுறை அமலுக்கு வரும் என அசாம் சட்டமன்ற சபாநாயகர் ரஞ்சித் குமார் தாஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அசாமி, ஆங்கிலம், போடோ ஆகிய மொழிகள் அசாம் சட்டமன்றத்தின் அலுவல் மொழியாக இருந்து வருகின்றன. இந்தி தேசத்தின் மொழி என்றும் எனவே அதற்கு மரியாதை கொடுக்கும் வகையில் சட்டமன்ற அலுவல் மொழியாக்கப்படுவதாகவும் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விளக்கம் அளித்துள்ளார். போடோ மொழிக்கு அலுவல் மொழி அந்தஸ்து நீக்கப்படும் என்று வெளியான தகவலையும் அவர் மறுத்துள்ளார். டெல்லியில் சிஜேபி நடத்தி வரும் போராட்டத்தில் பங்கேற்று உண்ணாவிரதம் இருந்து வரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் உடலில் எடை 6 கிலோ குறைந்திருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி கட்சியினர் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோரின் உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். 8வது நாளாக பங்கேற்றுள்ள சோனம் வாங்சுக்கை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் 7 நாட்களில் 6 கிலோ எடை குறைந்திருப்பதாக தெரிவித்தனர். கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் நடைபாதைகள் மற்றும் சாலையோரங்களில் சட்டவிரோதமாக பேனர் வைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பெங்களூரில் நடைபாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய கொள்கையை மாநில அரசு வகுத்துள்ளது. அதன்படி முன் அனுமதியின்றி சாலையோரங்களில் பேனர் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நகரில் வைக்கப்படும் பேனர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு கேரளாவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் ஒரு புதிய வகை ஆழ்கடல் மீன் இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொச்சியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கிழக்கு லட்சத்தீவு கடலின் கண்டச்சரிவு பகுதியில் 350 முதல் 500 மீட்டர் ஆழத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது புதிய மீன் இனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை சைட்டோசிஸ் இண்டிகா அல்லது இந்தியன் டோரி என்று அழைக்கின்றனர். மேம்பட்ட மூலக்கூறு மரபணு பரிசோதனைகள் மூலம் இது ஒரு புதிய இனம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். முகப்பு விளக்கு எரியாததால் செல்போன் வெளிச்சத்தில் 90 கிலோமீட்டர் தூரம் அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் கல்புர்கியில் இருந்து சின்சோலிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் முகப்பு விளக்கு பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் நடத்துனர் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட அந்த வெளிச்சத்தில் ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மலையாள நடிகர் மோகன்லால் தன் வசம் உள்ள யானை தந்தங்கள் குறித்த விவரங்களை வனத்துறையிடம் சமர்ப்பித்துள்ளார். கொச்சியில் உள்ள மோகன்லால் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சென்ற வனத்துறை அதிகாரிகள் ஒருமுறை பொது மன்னிப்பு அளிக்கும் திட்டத்தின் கீழ் அவரிடம் உள்ள யானை தந்தத்தின் விவரங்களை சேகரித்தனர். இதனை வனத்துறையினர் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பர். அதன் பின்னரே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியவரும். மோகன்லால் வீட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது யானை தந்தங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குதிரை பேரம் நடந்தது உண்மையானால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரிடம் புகார் அளிப்பதை கடமையாக செய்கிறார் என கூறினார். தங்கள் கட்சியை சீரழிக்க பார்க்கிறார்கள் என அதிமுக ஏன் குரல் எழுப்பவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
குதிரை பேரத்துக்கான புகார் வந்து கொடுத்திருக்கிறாங்க. பாஜக, திமுக, அதிமுக கவர்னரிடம் வந்து புகார் கொடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் வைக்கிறது. அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தவிக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சாரும் என விமர்சித்தார். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக முயற்சித்தார் என்றும் இதன் பின்னணியில் ஒரு சதித்திட்டம் நடந்தது என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து அதிமுகவில் முதலமைச்சராக வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சியை மேற்கொண்டது உண்மை, உலகம் தெரிந்த ஒன்று. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் பாண்டிச்சேரியை தங்கியிருக்கிற போது நான் முதலமைச்சராக போகிறோம் சொன்ன 47 பேர் எப்படி முதலமைச்சராகிறது? ஆக ஒரு சதி திட்டம் நடைபெற்றது. இவர் பொறுத்தவரையும் எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே அங்கே ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது அது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க அதிமுக தலைமை முயற்சி செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி அணியாக செயல்பட்டோம் என்று தவிகவில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறினார். கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இடைத்தேர்தலில் தவிக வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் அதிமுகவில் இருந்தபோது தவிகவுக்கு ஆதரவளிக்க கூறியதால் தனது மாவட்ட செயலர் பதவியை பறித்துவிட்டதாகவும் கூறினார். ஆட்சி அமைப்பதில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கருத்தை கூறியதால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தனிக்குழுவாக இருந்தோம். கட்சியிலிருந்து எங்கேயும் போகல. தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். அதுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. உண்மையான அதிமுக தொண்டனின் கண்கள் தமது தலைவரை தவிர வேறு யாரையும் பார்க்காது என்று அதிமுக துணை பொதுச் செயலர் கே.பி. முனுசாமி கூறினார். அதிமுக தலைமை பொறுப்புக்கு அண்ணாமலை வர வேண்டும் என்று அதிமுகவினர் சில இடங்களில் தீர்மானம் நிறைவேறியதாக கூறப்படுகிறதே என்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கே.பி. முனுசாமி நடக்காத சம்பவம் குறித்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு விளம்பரம் தேடித் தருவது ஏன் என காட்டமாக விமர்சித்தார். இந்த ஒரிஜினல் அதிமுக தொண்டை என் தலைவனை பார்க்கிற அந்த கண்கள், அந்த பார்வை எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தரை பார்க்காது. அதுதான் அதிமுக. இது நீங்களே செட்டப் பண்ணி இப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க. அது ஊடகங்களும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வி. 54 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை நேற்று வந்து எங்கேயோ வந்து ஓடி வந்த ஒரு நபருக்காக நாங்கள் தீர்மானம் போடணும்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு அது தர்மமா இருக்கிறதா? முதல்வர் விஜய் அரசுக்கு எதிரான கணைகள் அனைத்தையும் எதிர்க்கும் கவசமாக கேடயமாக மதிமுக இருக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலர் வைகோ கூறினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டுக்கு குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்றும் அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளில் ஆளுநர் தலையிடுவது முறையல்ல என்றும் காட்டமாக விமர்சித்தார். நீங்கள் எப்ப இந்த ஆட்சி தொலையும், ஏன் இவ்வளவு பரபரப்பு பதட்டம்? ஆட்சி இல்லாமல் இருக்கவே முடியாத கூடாது. இல்லை,
வேற ஏதோ காரணம் இருக்கு. அதிமுக ஆட்சி இருந்து இவங்க வெளியிலிருந்து ஆதரிக்கணும்னா there is something wrong. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும். அயோத்தி ராமர் கோயில் போல முறைகேடு நடைபெறக்கூடாது என்றுதான் தமிழகத்தில் கோயில்கள் அரசின் வசம் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கருதுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் 7 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு ஒருங்கிணைந்த முறையில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்க கோயில்களை பத்தி தமிழ்நாட்டில் கோயில் இருக்கிறதுனால அரசாங்கத்து கையில கோயில் ஏன் இருக்கணும், அரசாங்கத்திற்கு கோயிலை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, பாஜக திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. RSSக்கும் பாஜகவிற்கும் சோறு போடுறதா கோயில்களை மாறி இருக்குங்கிறத வடநாட்டில் இந்த ஊழல் நம்மளுக்கு காட்டுது. இது மாதிரி தனியார் கைகளில் இருக்க கோயில்களை வச்சுதான் RSSம் பாஜகவும் கடன் நடத்தியிருக்காங்கிறது உலகறிந்த உண்மை. அவர்களை பொறுத்த மட்டும் அதே நிலை தமிழ்நாட்டில் வரணுங்கிறத அறநிலையத்துறையை டார்கெட் பண்ணி கோயில் நடத்துற வேலை அரசாங்கத்தோட வேலையா, கோயில் நடத்துறது அரசாங்கத்தோட வேலையா, இதை பக்தர்கள் கையில கொடுக்கணும்னு சொல்லி இந்த பக்தர்கள் ஸ்டோரியை உள்ள கொண்டு வருவாங்க. மயிலாடுதுறையில் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தை முக்கிய தலைவர்களே திரித்து கூறுவது தவறான முன்னுதாரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். சேலத்தில் தனியார் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கேத்லேக் மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காதலர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் ஒரு சில அமைப்புகள் குளிர்காய்வதாக குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் நடந்தது தற்கொலை, அது கொலையாக திரித்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி அதில் குளிர் காய்கின்ற ஒரு சில அமைப்புகள், சில தலைவர்கள், முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தவறான செய்திகள்லாம் பரப்புவது அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. ஜூனியர் NTR நடிப்பில் உருவாகும் புதிய தெலுங்கு திரைப்பட போஸ்டரில் முருகன் குறித்து இடம்பெற்ற கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். முருகப்பெருமானை வட இந்தியாவில் பிறந்தவர் என குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவர், வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது என சாடியுள்ளார். இந்த கருத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சீமான், அதை செய்யாவிட்டால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணிகளை கர்நாடகா தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பணியில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் PR பாண்டியன் தலைமையிலான விவசாய குழுவினர் மேகதாது பகுதியை பார்வையிட்டனர். அங்கு அணை கட்ட அளவீடு செய்யப்பட்டு கம்பிகள் நடப்பட்டுள்ளதாகவும் மலையிலிருந்து ஆற்று பகுதிக்கு செல்ல ஏதுவாக படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் PR பாண்டியன் புகார் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் சென்று வருகிற வகையில் அங்கே பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு சங்கமத்திலிருந்து மேகதாட்டு பகுதிக்கு அழைத்து செல்கிறார். அங்கு மேகதாட்டு பகுதி கரையில் இருந்து ஆற்றில் தளமட்டத்திற்கு இறங்குகிற வகையில் புதிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு மக்கள் இறங்கி சென்று பார்க்கிற வகையில் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின்படி கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் செயல்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமைக்கு எடுத்துரைத்து அவர்கள் மூலமாக சட்டப்படியான தீர்வை எட்டுவதற்கு கர்நாடக முதலமைச்சருக்கு அறிவுரை வழங்குவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்வர வேண்டும். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 41 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் கிண்டி, மாம்பழம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல திட்டமிட்ட பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதனால் தாம்பரத்திலிருந்து பேருந்துகள் மூலம் பயணித்தனர். ஒரே நேரத்தில் ஏராளமான பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் 12ஆம் தேதி புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி போனோம், அதிக ட்ரெயின் இல்லைன்றாங்க. அதுவும் 3:30 மணிக்கு மேலே ஆகுமா, ஒரு இன்ஃபார்ம் இல்லை, ஒரு தகவல் இல்லை.
எவ்வளோ செல்லில் வந்துச்சு, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லல, மைக்கில் கூட சொல்லல, எதுவும் தெரியல. இது இப்போ பஸ்ஸில் தான் இனிமேல் நாங்கள் போகணும், வடாந்தாங்க போகணும். ட்ரெயின்னா பக்கத்துலேயே வசதியாக போய் இறங்கிப்பாங்க, பைக் போட்டிருப்பாங்க. பட் இப்போ பஸ் பிடிச்சி போகிறதுனால அங்கேருந்து போகிறதுக்கு நிறைய விதமான சிரமங்கள், மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி குவிந்த பக்தர்களால் நகர் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழாவில் பங்கேற்ற 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரும்பியதால் முக்கிய சாலைகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பிற்காக சென்றிருந்த 800க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் ஆட்டத்தில் பராகுவே அணியை பிரான்ஸ் வீழ்த்தியது. முதல் பாதியில் எந்த அணியும் கோல் அடிக்காத நிலையில் 2ஆம் பாதியில் எம்பாப்பே பெனால்டியை கோலாக மாற்றினார். ஆட்ட முடிவில் பராகுவே அணியை கடும் போராட்டத்திற்கு பிறகு 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் தோற்கடித்தது. போட்டிக்கு பிறகு பிரான்ஸ் ரசிகர்கள் கொடிகளை அசைத்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் நீர்வழி கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. போரூர் ஏரி, கொரட்டூர் ஏரி, பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட பல பகுதிகளில் இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரே நாளில் 258 மெட்ரிக் டன் ஆகாய தாமரைகளை மற்றும் வண்டல்கள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் சீராக வெளியேறுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.